ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதமான காட்சியை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த காட்சி வேறு ஒன்றும் இல்லை, கதிரேசன் செருப்பை கலட்டி தான் பொண்ணுன்னு நினச்சிட்டு இருந்த ரேணுகாவை போட்டு அடின்னு அடிக்கிறாரு. எதனால் அடிக்கிறாரு, உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உண்மையிலுமே இன்றைக்கி ரொம்ப பெரிய ட்விஸ்ட் இருக்குங்க. அந்த ட்விஸ்ட்டை பார்க்கலாம் வாங்க. இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 லட்சம் விஷயத்தில் ரொம்பவே மும்முரமாக இறங்கிட்டாரு கதிரேசன். ஏன்னா இதில் 50 லட்சத்துக்காக மட்டும் இல்லை, சுடரை நல்லா வாழ வைக்கவும். எப்படி வாழ வைக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லி கூடவே இருக்கிறதுனால தானே இப்போது என் பொண்ணும் மாப்பிள்ளையும் பிரிஞ்சிருக்காங்க. எனக்கு என்னமோ நிஷாவும் கதிரேசனும் பேசிக்கிற ஒரு விஷயம். நிஷா சொல்கிறான், அப்பா எனக்கு என்னமோ இவ தான்ப்பா அந்த 50 லட்சம் திருடி இருப்பான்னு தோணுது. எப்படி ஒரு துணிச்சலே இல்லாமல் இவ எப்படி வீட்டுக்குள்ளே வந்தா, ஒரு பயம் இல்லை எதுவுமே இல்லாமல் எப்படிப்பா வந்தா? அப்போ இவன் முன்கூட்டியே இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கணும். அப்போ இவன் 50 லட்சத்தை இப்போ தான்ப்பா எடுத்துருக்கணும். நான் அடித்து சொல்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி இவ சொல்லவுமே உடனே ஆமாம்மா எனக்கும் அதாம்மா டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பா இங்கே பாருங்கள், நீங்கள் விஜய் மாமாக்காகலாம் மல்லி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் இருக்காதீங்க. மல்லி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து தீவிரமாக செர்ச் பண்ண ஆரம்பித்தாலே இவ தான் குற்றவாளின்னு தெரிஞ்சால் இவளை ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. நம்ம அக்காவும் மாமாவும் நல்லா வாழ்வாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காதுப்பான்னு சொல்ல, ஆமாம் நிஷா, நீ சொல்கிற ஐடியா நல்லா இருக்குதே, நம்ம ஏன் யூகிச்சுட்டு இருக்கணும்? போலீஸ்லேயே சொல்லிட்டு சப்பி தவறி மல்லியாக தான் திருநவளாக இருந்தால் அவ்வளோதான் இல்லை, நம்ம பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே சுடருக்கு படன்னு இருக்குது. என்னடா இது, இம்மா பெரிய கோடீஸ்வரங்க பணத்துக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கு தெரில பணத்துக்காக பண்ணல, உனக்காக தான் பண்ணுறாங்கன்னு. கடைசியில் இப்படி ஆப்பு வரும்னு சொல்லிட்டு அவள் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்பவே ஷாக் ஆகிட்டான். அவள் என்ன நினைக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ நம்ம இன்னும் வசமாக மாட்டிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்க. இவ தான் ஃபோன் 2 ஃபோன் யூஸ் பண்ணுவாள் இல்லையா, அதில் அன்னைக்கு 50 லட்சம் எடுத்தப்போ அந்த ஃபோன் மிஸ் ஆகுது, ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்லிட்டாரு. சார் இந்த மாதிரி 2 நாள்லேயே நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி தரணும் அப்படின்னு சொல்ல, சரி சார் 2 நாள்லேயே முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லணுமே கதிரேசன் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாரு. இந்த மாதிரி போலீஸ் வீட்டுக்கு வரப்போகிறாரு, ஏதாவது அடையாளங்கள் கிடைக்குமான்னு பார்க்க போகிறாரு சொல்லுவோம். அப்போ தான் இவளுக்கு ஞாபகம் வருது, ஐயோ நம்ம அன்னைக்கு ஒரு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போய் அந்த ஃபோனை மாற்றி எடுத்துகிட்டு இருக்கும்போது கதிரேசன் பார்த்துறாரு, என்ன இவன் அந்த இதில் இருந்த, அதாவது பணம் எதில் இருந்தது அந்த லாக்கரில், அதுலேருந்து இவன் என்ன பண்ணிகிட்ருக்கா, எதுக்கு 2 ஃபோன் கையில் வச்சுருக்கா, 2 ஃபோன் ஏது, 3 ஃபோன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்வி கதிரேசன் மண்டைக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிருச்சு. அவருக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை திருநதே நம்ம பொண்ணாக தான் இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறார். வாட்ச் பண்ணால் தான் தெரியுது, இவ போயிட்டு ஃபோன் பண்ண ரகுட்ட பேச ஆரம்பிக்கிறார். ரகு, நான் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன் ரகு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தப்பு அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த மாதிரி ஃபோன் இங்கே வச்சுட்டேன், நாளைக்கு போலீஸ் வராங்களாம், இப்போ தான் நல்ல வேலை எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ரகு கேட்கான், உன் மேலே எந்த டவுட்டும் வரல அப்படின்னு சொல்லிட்டு, சேச்சே என் மேலெலாம் எந்த டவுட்டும் வரல ரகு, இருந்தாலும் ஜஸ்ட் மிஸ்ஸு, அந்த கதிரேசன் சொல்லிகிட்டு இருந்தான் அந்த மாதிரி நாளைக்கு போலீஸ் வர்றாங்க, ஏதாவது அடையாளம் கிடைக்குதான்னு. அப்போ தான் ரகு எனக்கு ஞாபகமே வந்தது அப்படின்ற மாதிரி இவ பேசிகிட்டு இருக்கோமே, காதில் வாங்கிடுறாங்க கதிரேசன். என்ன நம்ம கதிரேசன்னு பேர் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டாரு. அவருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சுத்தமாக புரியல, என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோட. அப்போது இவ யாருக்கிட்டே பேசுகிறா, 50 லட்சத்தை திருநது இவ தான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி கதிரேசனுக்கு தெரிய, மறுநாள் காலையில் விரைச்சபடியே உட்காந்துருக்காரு, யாருக்கிட்டையும் பேசலை. என்னாச்சுப்பா எதுக்காக இப்படி இருக்கீங்க நிஷா கேட்க, அமைதியாகவே இருக்கார். சுடரை கேட்குறான், என்னாச்சுப்பா ஏன் அப்படின்ற மாதிரி கேட்க அமைதியாக இருக்கார். போலீஸ் வராங்க, வந்ததுமே நான் சர்ச் பண்ண ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கெலாம் எந்த வேலையுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, எல்லாம் ஒரு காரணமாக தான் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க.
யார் எடுத்தா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, நீங்கள் போங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல போலீஸ்க்கு ஆர்வம் தாங்க. யார் எடுத்தா சார் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்க, சொல்ல முடியாத இடத்துல இருக்கா சார் அப்படின்ற மாதிரி சொல்லாமே நிஷா இருக்காரு. என்னப்பா போலீஸ்கிட்ட சொல்கிறதுல என்ன சொல்லுங்கள், யார் எடுத்தா, எப்படி கண்டுபிடிச்சிங்க, என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்க, அதாவது சுடர் திருத்தணும் வைக்கிறோம். ஆகா நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோமே, என்னடா பண்ணுறது பங்கு அப்படின்ற மாதிரி பயத்தில் சரி நம்மளும் கேட்போன்னு சொல்லிட்டு என்னாச்சுப்பா அப்படின்ற மாதிரி கேட்க மறைக்கிறாரு. நீங்கள் போங்க போலீஸ் சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே நிஷா சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லை சொல்லுங்கள் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்க, போலீஸ்ட்டு சொல்கிறதுல என்னப்பா, யாராக இருந்தால் என்ன, அந்த மல்லியா அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த மல்லியாக இருந்தால் தான் நான் சொல்லிடுவேனேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே இவளுக்கு பட்டான்னு அடிக்குது. வேறு யாருப்பா, வேறு யார் சொல்ல முடியாத ஆளு இங்கே அப்படின்ற மாதிரி கேட்கவுமே, தயவு செஞ்சு நீங்கள் போயிடுங்க போலீஸ் சார் அப்படின்ற மாதிரி சொல்லுமே, ஃபேமிலி ப்ராப்ளம் அப்போ உங்கள் ஃபேமிலியில் தான் யாரோ எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ரேணுகாவை பார்க்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இவ தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு கிளியராக புரியாது, ஆகா இதில் ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே இவங்க திணறிட்டுருக்கா, அவங்க திணறிட்டுருக்காங்க. என்னடா இது இப்படி நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பலப்பதோடு இருந்துகிட்ருக்காங்க. இதை இப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அடித்தாங்க பாருங்கள். நம்ம கேட்டுக்கிட்டே இருக்க செருப்பை கழட்டி அடித்தாங்க. எனக்கு அவ்வளோ தாண்டி மரியாதை. 50 லட்சத்தை திருடிட்டு 50 லட்சத்தை திருடி நீ என் பொண்ணே இல்லை, எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ தான் நிஷாவுக்கு தெரியுது என்னப்பா அப்படின்னு சொல்லவும், நம்ம அக்காவும் கிடையாது, இவன் என் பொண்ணும் கிடையாது, இவளுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவுமே சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிக்கோங்க. வடட்டா பாய். ஓகே பாய்.